காலையில் பள்ளிக்கு பசியோடு வர குழந்தையோட வேதனையை பார்த்தேன். காலை உணவு திட்டத்தை உருவாக்கினேன். இன்னைக்கு 21 லட்சம் குழந்தைகளுக்கு நாள்தோறும் சூடா சுவையா சத்தான உணவை பரிமாறுறோம். இது என்ன வாக்கரசியலுக்காக பண்றதா? சமூகத்தோட விளிம்பு நிலையில எண்ணிக்கையில சில நூறு சில ஆயிரம் மட்டுமே இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் திருநர்கள் ஆகியோருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்துறோம். இது என்ன வாக்கரசியலுக்காக பண்றதா? நம்ம திராவிட மாடல் அரசு என்ன மாதிரியான நெருக்கடியில ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். கொரோனா பெருந்தொற்று காலத்துல உச்சக்கட்டத்தில் இருந்த நேரத்துல வந்தோம். ஏராளமான உயிர்கள் பறிபோச்சு. பலருடைய தொழில்கள்லாம் முடங்கி போச்சு. பல குடும்பங்களுடைய குடும்பங்கள்லாம் பார்த்தோம். முதுகெலும்பு இழந்த பலவீனப்பட்டுச்சு. உடனே இந்தியாவுக்கே முன்மாதிரி அரசா கொரோனாவில் பெற்றோர் இழந்த 15,775 குழந்தைகளுக்கு 511 கோடியே 27 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கணும். இது என்ன வாக்கு அரசியலுக்காக பண்றதா? இல்லை. கொரோனாவில் பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 3,000 ரூபாய்ன்னு 2021 1148 குழந்தைகள், 2022 1112 குழந்தைகள், 2023 1012 குழந்தைகள்னு 3 ஆண்டுகளுக்கு நிதி உதவி வழங்கணும். இது என்ன வாக்கு அரசியலுக்காக பண்றதா? இல்லை. சமூக சேவை இல்லங்கள் மற்றும் அரசு குழந்தைகள் இல்லங்கள்ல தங்கி இருக்கக்கூடிய 1400 பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு மற்றும் விளையாட்டு பயிற்சிகள் வழங்குகிறோம். இது என்ன வாக்கு அரசியலுக்காக பண்றதா? இல்லை. சிறப்பு தத்தெடுப்பு நிறுவனங்கள் இருக்கிற ஊட்டச்சத்து குறைபாடுகள், அந்த குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழங்க அனைத்து சிறப்பு தடுப்பு நிறுவனங்களையும் தத்தெடுப்பு நிறுவனங்களையும் தாய்ப்பால் வங்கியோடு இணைச்சிருக்கிறோம். இது என்ன வாக்கு அரசியலுக்காக பண்றதா? இல்லை. இப்படி ஏராளமான திட்டங்களை முன்னெடுப்புகளை எங்களால பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். இதுக்கும் வாக்கு அரசியலுக்கு என்ன தொடர்பு இருக்கு? வாக்கு என்பது மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கான அடையாளம். அந்த நம்பிக்கையை பெறும் கொள்கையும் செயல் திட்டமும் உழைப்பும் எங்ககிட்ட இருக்கு. அந்த நம்பிக்கையினால் பெறப்பட்டிருக்கும் இந்த பொறுப்பு சமூகத்தினுடைய கடைகோடி மனிதரையும் கை கொடுத்து மேலே தூக்கி விடுறதுதான் வாய்ப்பு. அந்த கையாகத்தான் என்னுடைய கை இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கு.